வணக்கங்க. என் பேர் மீனா. மேனேஜர் சார பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க மேம்? புதுசா கட்டுற ஃபிளாட்டுக்கு பூ கொடுக்குற ஆர்டர் பத்தி பேச வந்திருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நான் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்றேன். வாங்க மேடம். நான் சிந்தாமணி, மேனேஜர். தெரியும் மேடம், நல்லா தெரியும். உட்காருங்க, நான் இதோ வந்துடுறேன். நீ என்ன மீனா இந்த பக்கம்? காய்கறி வாங்க வந்தேன். நல்லா தான் பேசுற. ஆர்டர் வாங்க தானே வந்த? தெரியுதுல்ல, எனக்கு இந்த மேனேஜர் நல்ல பழக்கம். ஏற்கனவே பேசிட்டேன். அதனால எனக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கும். பாவம் உனக்கு கொடுப்பாங்கன்னு ஆசையில வந்திருக்கேன். அத முடிவு பண்ண வேண்டியது நீங்க, மேனேஜர் தான். அது சரி, மேனேஜர் சொல்லிதான் நீ அசிங்கப்பட்டு வெளியில போனோம்னு இருக்கு. அப்புறம் உன் இஷ்டம். புலியோட பூனை போட்டி போட்ட கதை தெரியுமா? அந்த மாதிரி தான் ஆக போகுது. நீங்க புலியாருங்க இல்ல எலியாருங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. மேம், உங்களை உள்ள வர சொல்றேன். என்னதானே? 2 பேரையும் தான். நான் போய் முதல்ல பாத்துட்டு வரேன். 2 பேரும் தானே வர சொல்லிருக்காரு. சார் வணக்கம் சார். வாங்க வாங்க சார். வாங்க சிந்தாமணி, உட்காருங்க. நீங்க? நான் ஏற்கனவே கலா மேடத்தை பார்த்து பேசியிருக்கேன் சார். அவங்க தான் எல்லா வீட்டுக்கும் பூ கொடுக்கற ஆர்டர் எனக்கு தரேன்னு சொன்னாங்க. ஓ ஆமா 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 ஆமால, மேடமே சொல்லிருந்தாங்க. உட்காருங்க. மேடம் இப்ப எப்படி சார் இருக்காங்க? இன்னும் கான்ஷியஸ் வரல, டைம் ஆகணும் டாக்டர் சொல்லிருக்காங்க. சார், இந்த பொண்ணுக்கு அவங்க ஏதோ இறக்கப்பட்ட ஆர்டர் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய ஆர்டர் பண்றதுக்குலாம் ஒரு அனுபவம் வேணும் சார். பேசாம நீங்க உங்களை அனுப்பி வச்சிருங்க, நாம ஆர்டர் விஷயத்தை பேசலாம். ஒரே ஆர்டருக்கு நீங்க 2 பேரும் போட்டி போடுறீங்க. என்ன இருந்தாலும் கலா மேடமே இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு தான் ஆர்டர் கொடுக்க போறீங்களா? இருங்க இருங்க, நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம். இந்த 275 பிளாட்ஸ் இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ்க்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு சின்ன கடை மாதிரி செட் பண்ணிருக்கோம். அத நாங்க உங்களுக்கு கொடுப்போம். அங்க நீங்க உங்க பூக்கடையை போட்டுக்கலாம். கடையா? ஆமா, அந்த பிளாட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்க பூ விக்கலாம். வெளியிருந்து வரவங்களுக்கு நீங்க விக்க கூடாது. அப்புறம் உள்ள இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கடை தானே, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நல்லா பண்ணிடலாம் சார். என்ன பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. சென்னையில அதுவும் மெயின் ஏரியால 36 பூக்கடை எனக்கு இருக்கு சார். எனக்கு கடையெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா வண்டியில போய் தினமும் 40 கஸ்டமருக்கு நான் பூ கொடுக்கறேன். அதுக்கு முன்னாடி நான் கடையும் வச்சிருந்தேன் சார். ஆனா சில பேர் நான் முன்னேறது பிடிக்காம அதை எடுக்க வச்சுட்டாங்க. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நீங்க எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தா நான் சிறப்பா பண்ணி கொடுப்பேன். நல்ல குவாலிட்டியான பூவெல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கும் நல்ல பேர் வரும் சார். நானும் சின்ன வயசுல இருந்தே பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் இதுல அனுபவம் இருக்கு. நான் பூவெல்லாம் கட்டி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே பார்த்துட்டு எது குவாலிட்டியா இருக்கோ அவங்களுக்கே இந்த ஆர்டர் கொடுங்க சார். உங்க ஐடியா எனக்கு கரெக்டா படுது. என்ன ஐடியா? நீங்க 2 பேருமே சாம்பிள் பூ கட்டி கொண்டு வாங்க. என்னென்ன வெரைட்டி பூ இருக்கோ எல்லாமே கொண்டு வாங்க. நான் பிளாட் ஓனர்ஸ்க்கு அனுப்பி கேக்குறேன். அத அவங்க பார்த்து யாரோட பூ நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே நான் அந்த ஆர்டர் கொடுக்கறேன். கஸ்டமரே எல்லாம் முடிவு பண்ணட்டும். எனக்கு ஓகே தான் சார். என்னைக்கு நான் பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும் சார்? ஏற்கனவே நான் பூ வியாபாரத்துல பேர் போனவன். இந்த மாதிரி போட்டி எல்லாம் போட்டு இல்லைங்க, தொழில்ல போட்டி இருக்கிறது நல்லதுதான். எங்க கஸ்டமர்ஸ்க்கு நான் நல்ல பொருள் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன். இனி எதிர்காலத்துல எல்லாமே போட்டி தான். போட்டியே போட மாட்டேன்னு சொன்னா வேலைக்கே ஆகாது. சரிங்க சார், அப்புறம் உங்க இஷ்டம். அப்ப வர வெள்ளிக்கிழமை உங்க பூவெல்லாம் கட்டி கொண்டு வாங்க. நான் பாத்துட்டு சொல்றேன். ரொம்ப நன்றி சார். போயிட்டு வரேன். கடைசியில நம்ம 2 பேருக்குள்ளதான் போட்டியா? உன்கிட்ட எல்லாம் போட்டி போடுற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பாரு. எப்போ எதிரில இருக்கிறவங்களை குறைச்சு மதிப்பிட்டீங்களோ அப்பவே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த சிந்தாமணிக்கு எதுலயும் ஜெயிச்சுதான் பழக்கம். இதுலயும் நான் ஜெயிப்பேன். நீயா நானானு பாத்துருவோம். அது விஜய் டிவில ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்க, போய் பாருங்க. நான் உங்ககிட்ட போட்டி போடலாம் வரல. நான் நியாயமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி அடுத்தவங்களை வாழ விடாம நான் மட்டுமே வளர்ந்தா போதும்னு நினைக்கலாம். எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா இந்த ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மேடம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் பையனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். நீங்க எடுத்த கேஸ்ல தோத்ததே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். உங்க மருமக ரோகிணி அவங்க யாராவது லாயரை பாத்துருக்காங்களா? அத பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியல மேடம். சரி, நான் விசாரிச்சுக்கிறேன். நான் இப்ப உங்களை வர சொன்னதுக்கான ரீசன், கோர்ட்ல கேஸ் வரப்போகுது. அப்ப நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பேசணும். டிவோர்ஸுக்கான கரெக்டான ரீசனை சொல்லணும். அங்க வந்து உங்க பையன் எதுவும் உளறிட கூடாது. மாத்தி மாத்தி பேசக்கூடாது. என்ன ரீசன்ங்கறத தெளிவா சொல்லணும். அதெல்லாம் என் பையன் தெளிவா சொல்லிடுவான் மேடம். அவன் புத்திசாலி. அந்த புத்திசாலிய தானே ஒருத்தி ஏமாத்திருக்கா. தனக்கு கல்யாணம் ஆனத மறைச்சு, குழந்தை இருக்கிறதையும் மறைச்சு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாத்திருக்கா. இத அப்படியே சொன்னா போதும். அதெல்லாம் என் பையன் சொல்லிடுவான் மேடம். எனக்கு இன்னும் கொஞ்சம் சில டீடைல்ஸ் தெரியணும். உங்க பையன் மனோஜோட வைஃப் அவங்க பொய் சொல்லி ஏமாத்தினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மனோஜோட தம்பி தான் இதெல்லாம் தெரிஞ்சு வந்து சொன்னான். தம்பினா உங்க பையன் தானா இல்ல கசின் பிரதரா? என் 2வது பையன் தான். அவனுக்கு தான் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சது. அவர் பேர் என்ன? முத்து. சரி, முதல்ல நீங்க உங்க பையன் முத்துக்கு போன் பண்ணுங்க. அவனுக்கு எதுக்கு மேடம் போன் பண்ணணும்? லாயர் தாங்க கேள்வி கேட்கணும். கிளையண்ட் இவ்வளவு கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. நீங்க கால் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். போன்ல யாரா? அப்பா 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 போன் பா. யார் இப்ப போன் பண்ணிருக்காங்க உனக்கு தெரியுமா? மீனா, என் வாழ்க்கையில முத தடவை அந்த போன் வருது மீனா. ஏதாவது பெரிய ஆக்டரா? இல்ல இல்ல இல்ல. அப்போ பெரிய மினிஸ்டர் யாராவதா? இல்ல, அவங்கள இல்ல. அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடென்ட்டா? இல்ல. அம்மாப்பா மீனா, இப்ப ஆறு மீனா அம்மா எனக்கு போன் பண்ணிருக்காங்க. கட் ஆயிடுச்சுப்பா. எடுக்கலனா கட் ஆகாதான். அம்மா தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? என்னாச்சுங்க? அவன் போன் எடுக்கல, ஏதோ வேலையா இருப்பான்.
இருப்பான். திரும்பவும் கால் பண்ணுங்க, உங்க பையன் தானே எடுக்காமல போறாரு. அப்பா அப்பா அம்மா எனக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. சரிடா, முதல்ல எடுத்து பேசு. நீங்க எனக்கு தானே கால் பண்ணீங்க. பின்ன உன் நம்பருக்கு கால் பண்ணா உனக்கு தானே. போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? சொல்லுங்கம்மா. நான் இங்க வக்கீல் அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வக்கீல் அம்மா உங்ககிட்ட பேசணுமா? நான் போனை கொடுக்கறேன், கொஞ்சம் மரியாதையா பேசு, வழக்கம் போல பேசாத. வணக்கம்ப்பா, நான் கிருஷ்ணாராம் பேசுறேன். சொல்லுங்க மேடம். உங்க அண்ணன் டிவோர்ஸ் கேஸ்ல சில டீடைல்ஸ் எல்லாம் வேணும். மேடம் நான் இப்ப வேற ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன், கேளுங்க. உங்க அண்ணனோட ஒய்ஃப் பொய் சொல்லி மேரேஜ் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? மேடம் அந்த பார்லர் அம்மாவுக்கு முதல்ல கல்யாணம் ஆன குடும்பத்தை எனக்கு தெரியும் மேடம். என் கார்ல சவாரிக்கு வந்தவங்க தான், அவங்க மூலமா தான் மேடம் எனக்கு தெரிஞ்சது. ஓகே ஓகே, இந்த விஷயம் முதல்ல உங்களுக்கு தான் தெரியுமா? இல்ல மேடம், என் ஒய்ஃபுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே தெரியும் மேடம். அது தெரிஞ்சும் ஏன் அவங்க வீட்ல சொல்லல? அது வந்து மேடம் அந்த சின்ன பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயந்தா மேடம் சொல்லாம விட்டா. ஓகே, சோ இந்த கேஸ்ல நீங்க ரெண்டு பேருமே முக்கியமான சாட்சிகளா இருக்கீங்க. நீங்களும் உங்க ஒய்ஃபும் கோர்ட்டுக்கு வர வேண்டியதா இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம், நான் உண்மை எங்கனாலும் வந்து சொல்லுவோம் மேடம். சரிப்பா, நான் உங்க அம்மா கிட்ட கொடுக்கறேன். அம்மா இதுக்கு தான் கூப்பிட்டேன், வைக்கிறேன்.